ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆண்டவர் பாராட்டின எல்லா தயவுக்காக, இரக்கங்களுக்காக, அவருடைய காருண்யத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். பல தொலைக்காட்சி சேனல்களிலே இந்த செய்திகள் ஒளிபரப்பாகிறது. ஏராளமான தேவைகள் உண்டு. இதற்காகவும் தொடர்ந்து இதில் பணியாற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா பரலோக ஞானத்தையும் சமயத்துக்கேற்ற கிருபைகளையும் தேவன் தர, அவர்களை இன்னும் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்ப உங்களுடைய ஜெபங்களிலே அவர்கள் நினைவு கூற அன்பை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற சில தடைகள். தேவனுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் நானும் ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். ஆவியிலே, அன்பிலே, வார்த்தையிலே, இப்படி சொன்னால் ஸ்கிரிப்சுரல் வசனத்திலே வளர வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். சிஸ்டமேட்டிக் அது சரியான ஒரு வரிசையின்படியாக, ஒழுங்கின்படி, ஸ்ட்ராங், அதாவது உறுதியான ஒரு வாழ்க்கை ஒரு நாள் எதிர்பார்க்கிறார். அடிக்கடி திருமலை சொல்லுகிறது, குழந்தையா இருந்த போது குழந்தையை போல் பேசினேன், இப்பொழுதோ நான் மனுஷருக்கு ஏற்ற பிரகாரமாய். திருச்சபைக்கு போகிற அநேகர் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஜெபிக்க தெரியவில்லை, ஆராதிக்க தெரியவில்லை, சாட்சி சொல்ல தெரியவில்லை, இன்னும் குழந்தைகளாகவே. உங்களுடைய கருத்து என்னவென்றால், அவர்கள் ஆத்துமாவிலே செத்து விட்டார்கள். ஆத்துமாவிலே செத்து போன ஒரு மனிதன் ஜெபிக்க முடியாது. ஆத்துமாவில் உயிரோடு இருக்கிற மனிதன் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. இந்த திருச்சபைக்கு வருவ அநேகர் நீ ஒத்துக்கொள்வீர்கள். ஏதோ கடமைக்காக, ஈவன் இந்த மெகா சர்ச்சஸ், மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபைகளிலும் பெயருக்காக சபைக்கு போகிறோம். ஒரு காலத்துல அடுத்த பாரம்பரியம்னு சொன்னோம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு பாரம்பரிய சபைகளாய் மாறிவிட்டது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்காக, அந்த முதல் திருவிருந்திற்காக வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம், வசதிகளே வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய தேவைகளிலே வளர்ந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் வளர்ந்திருக்கிறோம், கல்வியிலே வளர்ந்திருக்கிறோம், நம்முடைய உடைகளிலே கூட வளர்ந்திருக்கிறோம். அன்றைய போல இன்றைக்கு உடை அணிவதில்லை. நம்முடைய எல்லாவற்றிலும், வாகனங்களிலே எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறோமா என்பது கேள்வி. அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அதே போல ஜபங்கள் கூட shallow prayer that lead into sinful life, shallow worship that lead into sinful life. ஒரு ஆழமில்லாத, அர்த்தமில்லாத ஒரு ஜபம், அர்த்தமில்லாத ஒரு ஆராதனை. இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தடையா இருக்கிற ஒரு 7 காரியங்களை உடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு, அதாவது உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:15. அந்த வார்த்தை சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகள், இட் இஸ் இன்விசிபிள், அது தெரியாது, அப்படியே ரகசியமாகவே அது தோட்டத்தை, திருச்சபை கெடுக்கிற ஏராளமான குழிநரிகள் இருக்கிறார்கள். The size is very small, ஆனால் the work is big. அவங்களுடைய உருவங்கள்லாம் சின்னதா இருக்கும், பார்த்தா இவங்களா, ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தான் தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள். திருச்சபையில் இருக்கிறார். இன்னைக்கு எதுவும் தெரியாத போல, பேதையை போல, ஒன்று அறியாதவர்கள் போல, ரொம்ப பாவம் போல இருப்பாங்க. But still they are spoiling the churches, they are spoiling the kingdom of God. சில பேர் தெரியாது, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ஆனால் a total damage to the total ministry. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, குழி நரிகளும் சிறு நரிகளும், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லிட்டில் ஃபாக்ஸஸ். நான் சொல்லுகிற அந்த 7 வசனங்களில் லிட்டில் எல்லாமே சின்ன சின்னதுதான், நாட் பிக் திங், வெரி ஸ்மால். அது என்ன செய்யுமாம்? கெடுக்கிறதாம். வேதம் சொல்லுகிறது, அது எதை செய்கிறது? இந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற அநேகவற்றை டிஸ்ட்ராய். இன்னைக்கு வளர்ந்தவர்கள் கூட புதிய சபைக்கு வருவது அநேகரை கெடுக்கிற மக்கள் ஏராளம். நீ ஏன் சபைக்கு போற, நீ ஏன் காணிக்கை கொடுக்கிற, நீ ஏன் ஊழியம் பண்ற, என் பாஸ்டர் பண்ண மாட்டாரா, பாஸ்டர் பிள்ளைகள் பண்ண மாட்டாங்க,
உனக்கு எதுக்கு அந்த வேலை? இப்படி they are destroying, they are distracting the people, they are disturbing the people and they distract the people. They distract, மக்களை திசை திருப்புகிறவர்கள். இரண்டாவது டிஸ்டர்பன்ஸ், அவளை குழப்புகிறவர்கள். மூன்றாவது டிஸ்ட்ராக்ஷன், அழிவை உண்டு பண்ணுகிறவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒருவேளை குடி விபச்சாரம், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன தவறுகள், காஸ்பிங், புறங்கூறுதல், மர்மரிங், முறுமுறுத்தல், கம்ப்ளைனிங், இப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டே இருக்குது. அந்த ஈகோ, நான் தான் பெரியவர், எனக்கு எல்லாம் தெரியும். வேண்டாம். Even the small things will destroy your life. நான் அனைவரும் சொல்லுவாங்க, நான் என்ன குடிக்கிறேன், விபச்சாரம் பண்றேன், கோவப்படுறேன், அதே பெரிய பாவம் தான். கொள்ளும் கொடிய பாவங்கள், டாக்டர் பிள்ளைகர் புத்தகம் இருப்பாரு. கொள்ளும் கொடிய பாவங்கள் ஒன்று கோபம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, இது தோட்டங்களை மட்டும் கெடுப்பதில்லை, உங்களையும் கெடுக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும், உங்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கும், உங்களுடைய சந்ததியை கெடுக்கும். நினைக்கக்கூடாது, அது உங்களை தான் கெடுக்கணும். இட் டெஸ்ட்ராய் த ஹோல் அட்மாஸ்பியர். உடைய முழு வாழ்க்கையுமே அது கெடுக்கிறது. எனவே அந்த நாளில் ஆண்டு சொல்லுகிறார், சிறு நரிகள், அடுத்து குழி நரிகள். இட் இஸ் இன்விசிபிள், யூ cannot see them. அவங்க வருவது தெரியாது, போறது தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் பெரிய காரியம் தான் செய்வாங்க. ஊழியத்துல கூட பார்க்கலாம், ரொம்ப பார்த்தா பாவம் போல இருப்பாங்க. பட் the key elements for the destruction, அந்த அழிவுக்கு அவங்க தான் முக்கியமான திறவுகோள்கள். வெளியே பார்த்தா தெரியாது, அவங்க தான் குழி நரிகள். இரண்டாவது சிறு நரிகள். இந்த நாளில ஆண்டவங்களோடு பேசுகிறார். This is a hindrance to grow your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது முதலாவது தடை. இரண்டாவது தடை சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது தடை, அடுத்து தூக்கம். நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 6:10. Let you sleep. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதிகாலையில ஆவியார் எழுப்புகிறார், ஆனா எழுந்து ஜெபிக்க முடியல. திருச்சபையில வந்தோட தூக்கம். இன்னைக்கு சபைக்கு வராங்க, வந்த அடுத்த நிமிஷமே 3வது வாரம். It destroy your Christian life. It's an hindrance to spiritual life. படிங்க கேளுங்க, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அவனுடைய கருத்து என்றால் அசதி, நிர்விசாரம், அதிக நேரப்பட எழுந்திருந்து. ஆண்களும் பெண்களும் அப்படித்தான். ஒருவேளை அது சனிக்கிழமை என்றால், அது அவன் சொன்ன சனிக்கிழமை மட்டும்தான் தூங்குறேன். அநேகர் வாரத்துல 7 நாளும் தூங்குறாங்க. இன்றைக்கு ஆலயத்துக்கு கால தாமதம், வாகனம் இருக்கிறது, ஆலயம் பக்கத்தில் இருக்கிறது, ஆனாலும் அந்த செய்தியின் பாதி நேரத்துக்கு தான் வராங்க. காரணம் என்றால் தூக்கம். என் அன்புதே பிள்ளையே, that destroy your growth. இந்த வளர்ச்சியை அது கெடுக்கிறது. இந்த தூக்கம் ஒரு ஆவி. சபைக்கு வந்தாலும் தூங்குறது, சபைக்கு வந்த அடுத்த நிமிஷமே தூக்கத்தின் ஆவி. மிகுந்த விழிப்போடு இருங்கள், மிகுந்த கவனமாயிருங்கள், மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். உங்களுடைய அதாவது இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் நித்திரை செய்யட்டும். ஒரே திருப்பத்திரம் வருது, தூக்கம், உறக்கம், நித்திரை, கவனித்திரையின் ஆவி. That hinder your spiritual life. உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கிறது. மூன்றாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையை தடை செய்யும் மூன்றாவது காரியம், சொல்லப்பட்ட வார்த்தை செத்த ஈக்கள், லிட்டில் ஃபோலி. பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வாசகர்கள், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள், அது அந்த அளவுக்கு செத்து போன ஈதான், அதுல உயிர் இல்லை. ஆனால் அது என்ன செய்யற சொன்னால், லிட்டில் ஸ்மால், ஒரு பெரிய காரியமா இருக்காது. ஆனால் அது என்ன செய்ய சொன்னா, தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். வாசனை நிறைய பேருடைய வாழ்க்கையில அவருடைய அந்த வசனத்தில் படிக்கிறேன், நாரி கெட்டு போக பண்ணும். ஆல் லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன செத்தை தான், நோ யூஸ். அவன் ஒரு பயணம் இல்லை. குடிப்பதினாலே, பார்ப்பதினாலே, கேட்பதினாலே, புசிப்பது எந்த பயணம் இல்லை. பட் ஸ்டில் they give more priorities. அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற மக்கள் ஏராளம். வேண்டாம் என்பது பிள்ளையே, டோன்ட் கிவ் priorities.
அது செத்து போன ஒன்று. இட் இஸ் நோ யூஸ். அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகத்துல செத்து போன அந்த ஈக்கள் தான் அதிகமாய் சபையை ஆக்கிரமிக்கிறது. சித்த நாய்ன்னு சொல்றாங்களே, நாய் விட இது சித்த ஈக்கள், லிட்டில் ஃபோலி. அது என்ன செய்யும் தெரியுமா? ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்களை துணை பேர் பார்த்திருக்கிறோமே. ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர்கள், highly educated, highly talented, highly well potential. ஆனா சொற்பம் அதீனம். என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்? இந்த குடும்ப உறவுகள்ல பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ள என்ன பேசுறோம்? அவர் ஒண்ணு சொல்ல, இந்த அம்மா இன்னொன்னு சொல்ல, அந்த அம்மா ஒண்ணு சொல்ல, இவர் வேற ஒன்றே சொல்ல. அதே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு, அதாவது பாகிஸ்தான் இந்தியா சண்டை போல ஓயாத ஒழுக்கு. என்ன காரணம் தெரியுமா? செத்த ஈக்கள், நோ வேல்யூஸ், நோ யூஸ். அதே குடும்பங்கள்ல கூட, வெளிநாடுகள்ல கூட இந்த விவாகரத்துக்கு அடிப்படையே இல்லை. விவாகரத்துக்கு என்ன காரணம்? அடிப்படை இல்லாத விவாகரத்துக்கள். வேண்டாம் என்பது எப்படியே இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணது மட்டுமல்ல, நித்தியத்தையே தடை பண்ணுகிறது. இஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் growth. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகள் நிறைய உண்டு. இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில கடந்து வந்ததே ஒரு பெரிய சாதனை. அரை நூற்றாண்டுக்கு மேலாக அன்பர்களே, கிறிஸ்தவ பின்னணி இல்லை, கிறிஸ்தவ பெற்றோர்கள் இல்லை, கிறிஸ்தவ வளர்ப்பு இல்லை. ஆனாலும் கிருபை, தேவ அனுக்கிரகம். அடுத்து 4வது குறிப்பு, hindrance to our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது புளிப்புள்ள கொஞ்சமாவு. கலாத்திய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது என்ன பண்ணுகிறது? புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லிட்டில் லீவர். அதாவது கொஞ்சமாவு தான், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் தான். ஆனா அந்த ஈஸ்ட் சொல்றாங்க இல்லையா, அது அவ்வளவு பெரிய அந்த மாவையும் அது அப்படியே புளித்தமாக்கி விடுகிறது. நம்புகிற பிள்ளையே, சின்ன சின்ன காரியங்கள் தான், பட் it destroy the whole atmosphere, it destroy the whole future. கொஞ்சம் தான், புளிப்புள்ள கொஞ்சமா. வாழ்க்கையில இதெல்லாம் புளிப்பா இருக்குது. உனக்கு அது விருப்பமா இருக்கலாம், ஆனா தேவன் நடுவா இருக்கிறார். அது என்ன செய்ய தெரியுமா? பிசைந்தமா. தட் மீன்ஸ் வெல் டெவலப்ட், வெல் எக்யூப்ட், எல்லாமே வெல் ப்ரிப்பேர்ட், ஆயத்தமாயி, எல்லாமே வெல் ப்ரிப்பேர்ட். நல்ல வசனம், நல்ல ஆயத்தம், நல்ல சபை, நல்ல குடும்பம், நல்ல பின்னணி. பிசைந்தமா முழுவதும் அது என்ன செய்ய தெரியுமா? அது உப்ப பண்ணும். அது பயன்படாது, அது பயன்படாது. ஒருவேளை சமையலுக்கு சொல்லுவாங்க தோசைக்கெல்லாம், ஆனா அது காரியம் என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் லிட்டில் லீவன், அந்த கொஞ்சம் புளிப்பு. எனவேதான் புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. அடிக்கடி திருவருந்த வாச்சுகிறது, நீங்கள் துப்புரவு என்னும் அப்பத்தோட. என்னை கேட்டுக்கொண்டு நண்பதே பிள்ளையே, கொஞ்சம்தான், ஆனால் வெல் எக்யூப்ட், பிசைந்தமா, ஆயத்தமாக்கப்பட்டது, தேவர் ராஜ்யத்திற்கு பயன்படக்கூடியது, அநேகருக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடியது. It destroy the whole ministry. வேண்டாம். உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது சிறு நதிகள், 3வது கொஞ்சம் தூக்கம், 4வது செத்து போன. எல்லாம் ஆங்கிலத்தில் எல்லாமே லிட்டில் லிட்டில் தான் வரும். தமிழ்ல மாறி வரும். ஆங்கிலம் லிட்டில். 5வது லிட்டில் லீவன். 6வது லிட்டில் ஃபெய்த், அதாவது சிலங்களில அற்ப விசுவாசம். மத்தேயு 14:31. இயேசு அவன் கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? வாழ்க்கையில பல நேரங்களிலே நீண்ட அனுபவங்கள், நெடிய பயணங்கள் எல்லாம் இருக்கிறது. வசனம் தெரியும், வார்த்தை தெரியும். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அவர்கள் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் இன்னும் வேத வாக்கியங்களை அறியாமல் இருந்தார்கள். இந்த கல்லறை திறக்கப்பட்டது, சீலைகள் அடிக்க வைக்கப்பட்டது, ஆனால் உள்ளே போக மனதில்லை. நீ வாழ்க்கை அதுதான். உன்னுடைய கருத்து என்றால், அதாவது அற்ப விசுவாசம். என்னால முடியாது, என்னால கூடாது,
இம்பாசிபிள் என்ற வார்த்தைகளை திரையில பாருங்கள். இம்பாசிபிள், அந்த இம்பாசிபிள் இடத்துல அந்த ஐக்கு மேல அவர் எச்சு போடுங்க. him it is possible. அவரெல்லாம் கூடும். அறிவு, அனுபவங்கள், இதை விட அவருடைய வார்த்தை மேலானது. அந்த வார்த்தை சொல்கிறது, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுகிறாய்? பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை நம்மை கலங்கடிக்கிறது. அன்பான தேவப்பிள்ளையே, அற்புதங்களை பார்க்காதே, வார்த்தையை பார். அற்புதங்கள் நிரந்தரம் அல்ல, வார்த்தை தான் நிரந்தரம். அற்புதங்களை பார்த்தால் ஒரு நாளிலே நீ கடலுக்குள் போவாய். ஆனா கர்த்தரை பார்த்தீங்கன்னா கடல் மேல் நடப்பாய். அற்புதங்கள் நிரந்தரம் அல்ல, வார்த்தை நிரந்தரம். அற்புதங்கள், இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் அற்புதங்கள் தான் முக்கியம். அற்புதம், அடையாளம். Don't run after miracles. Don't run after signs. அற்புதங்கள் முக்கியம் அல்ல, வார்த்தை முக்கியம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அற்புதங்களையே ப்ரொமோட் பண்றாங்க. இந்த தமிழகத்துல என் உலகம் முழுவதும் வார்த்தையை பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு. வார்த்தை நிலைநிறுத்தும், வார்த்தை தூக்கி எடுக்கும், வார்த்தை அமர்ந்து போன கோடரியை மிதக்க பண்ணும், அமர்ந்து போன வாழ்க்கையை அது மேலே கொண்டு வரும். எனவேதான் அடிக்கடி வாசலுகிறது, ட்ரஸ்ட் தி லார்ட், ட்ரஸ்ட் தி வேர்ல்ட். அந்த ஃபெய்த் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். ஃபெய்த், forget all I trust him. எல்லாவற்றையும் மறந்து அவரை மாத்திரம் நோக்கிப்பார். அடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தடை பண்ணுகிற அடுத்த ஒரு காரியம், லிட்டில் மெம்பர். தோல் வாசிக்கிறேன். சின்ன சின்ன அவயவங்கள் தான். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும், லிட்டில் ஆர்கன், ஆனால் பெருமையானவர்களை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. வேடிக்கையாய் சொன்ன வார்த்தை, விளையாட்டாய் சொன்ன வார்த்தை, அது குடும்பத்தையே பாழாக்கிறது. நீங்க அப்படிதான், எல்லாமே விளையாட்டு தான், எல்லாமே வேடிக்கை தான். இல்லை, அந்த வார்த்தை சொல்கிறது சிறிய அவயம் தான் நாவு. everything. காயப்படுத்துது, குற்றப்படுத்துது, கலங்க பண்ணுகிறது, வேதனைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, பெருமையானவர்களை பேசுகிறது. அடுத்த வார்த்தை, இந்த சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது. இதை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, லிட்டில் மெம்பர், அதாவது அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சிறிய அவயவம் தான். ஒரு சிறிய அவயவம் குடும்பத்தையே பிரிக்குது. மருமகள் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மனித உறவுகளிலே, சகோதரர்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, நீயா நானா, ஜஸ்ட் லிட்டில் வேர்ட், ஒரு வார்த்தை. யோசிங்க. திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக் ஒன்ஸ். 2 முறை யோசியுங்கள், ஒரு முறை பேசுங்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை அடுத்தவளை காயம் கட்டட்டும். உலகத்திலே சொல்றாங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பான வார்த்தைகளை பேசுங்கள், பணிவான வார்த்தைகளை பேசுங்கள், தயவான வார்த்தைகளை பேசுங்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள், தலைமையான வார்த்தைகளை பேசுங்கள், உயர்த்தப்படுவீர்கள். You never let you down. ஒரு நாளும் தேவன் உங்களை கீழே விட மாட்டார். அன்பான வார்த்தை, கனிவான வார்த்தை, குடும்ப உறவுகள். கடைசியா சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை தடையா இருக்கு, லிட்டில் லவ். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது ஆண்டவரை அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறவில்லை. லிட்டில் லவ். லூக்காஸ் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அந்த பாவியான ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள், அதை கவனிக்க வேண்டும், அநேக பாவங்கள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அவன் சொல்றது, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ள போய், கொஞ்சமாய் அன்பு கூறுவது இல்லை. லவ் மோர், அன்கண்டிஷன். அதாவது கொஞ்சமாய் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். வசனம், அவன் கொஞ்சமாய் அதை சொல்லப்பட்டிருக்குது, இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்படியானால் அதில் ஒரு கருத்து, லவ் மோர், எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல், லவ் மோர். இன்னைக்கு நம்முடைய அன்பெல்லாம் வித் கண்டிஷன். அடிக்க நாம் சொல்ற வார்த்தை இஃப் அண்ட் பட். இதை செய்தால் இதை செய்வேன் ஆனாலும். யோவான் 13:1. அவர் அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தார்.
அன்பிலே மாற்றம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு ஒரு நாள் மாறிக்கொண்டிருக்கிறோம், நிமிடத்துக்கு ஒரு நாள் மாறிக்கொண்டிருக்கிறோம். தந்தா துதிப்போம், தராவிட்டா மிதிப்போம். இல்லை, திரும்ப சொல்கிறேன், லவ் மோர். நான் சொல்றது எல்லாமே அது லிட்டில் ஃபாக்ஸஸ், குழி நரிகளும் சிறு நரிகளும். பெருசா தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவைக்குரிய வாழ்க்கையை தடை செய்யும். அனலைஸ். திருவள்ளுவர் சொல்கிறோம், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஆராய்ந்து பாருங்கள். நீங்க தான் நியாயாதிபதி, உங்க மனசாட்சி தான் நியாயாதிபதி. இரண்டாவது, அதிகப்படியான தூக்கம். இன்னைக்கு அதுவே நிறைய பேர் இருக்கு. அதுதான் பெரிய ஆலயத்து கூட பாருங்க, ஆலயத்து கூட தூங்குங்க, தட்ஸ் குட். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்க வேண்டாம். சரீரம் மேற்கொள்ளக்கூடாது, ஆவி மேற்கொள்ளட்டும். எல்லாருக்கும் உண்மைதான், வயது ஆக ஆக. ஆனால் தேவன் கிருபை தருவார். இன்னும் கொஞ்சம் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்தமாக்கி விடுகிறது. முன்ன சொன்னேன், செத்த ஈக்கள், யூஸ்லெஸ். நிறைய பேர் அர்த்தமில்லாத ஒன்றுக்கு நேரம் செலவழிக்கிறாங்க. அர்த்தமே இல்லை, வீணான காரியங்கள். அதுதான் சொன்னார், வீணாஸ் விருதாவாய் செலவழிப்பானேன். தேவையே இல்லை. நேரங்கள், உழைப்பு, பணம், இதெல்லாம் அன்னெசரி. செத்த ஈக்கள். அடுத்து புளிப்புள்ள கொஞ்சமாகும். அந்த கருத்து என்னவென்றால், don't be polluted. Don't be polluted. அது இந்த உலகம் நம்மை அதிகமாக இருக்கிறது. The law of gravitation. பாவத்துக்கு புயல் சக்தி உண்டு. அது எந்த நபரையும் இழுத்துரும். Be careful. என்ன செய்ய தெரியுமா? உங்களுடைய நல்ல வாழ்க்கையை கெடுத்து விடும். பிசைந்தமா, வெல் ப்ரிப்பேர்ட், ஆண்டவருக்கு என்று பயனுள்ள ஒரு வாழ்க்கை அது கெடுத்துரும். லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம். சூழ்நிலையை பார்ப்பது, சந்தர்ப்பங்களை பார்ப்பது, நேரங்களை பார்ப்பது, தேவன் எல்லாவற்றையும் கடந்து அப்பாற்பட்டவர். சின்ன அவயம் தான் நாவு. நிறைய இருக்குது. எவ்ரிதிங் லிட்டில், பட் லிட்டில் will make great. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரிய பெரிய பாவத்துக்கு அஸ்திபாரம் போடுது. கடைசியாக ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டிய பிரகாரமா அன்பு செலுத்துவதில்லை. எனவே கத்த சொன்னார், உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லப்பட்டது முழு பலம், முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவார். நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. அப்படி செய்யும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், சத்துருவை மதிப்பீர்கள், நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன், ஆராய்ந்து பாருங்கள். சின்ன காரியம்தான், பட் டிஸ்ட்ராய் யுவர் கேரியர். உடைய வாழ்க்கையே அது நாசமாக்கி விடுகிறது. ஜெபிப்போம். வானத்தை பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த எங்களை வாழ்க்கையை தடை பண்ணுகிற சின்ன சின்ன காரியங்கள், நாட் பிக் இஷ்யூஸ், எவ்ரிதிங் இஸ் லிட்டில், கண்களுக்கே புலப்படுவதில்லை. சில கண்ணிகள் ஸ்னாரிங், அது we don't give more importance. ஆனா அந்த சின்ன சின்ன காரியங்கள் எங்க வாழ்க்கையை கெடுக்கிறது. ஞானமுள்ள விதத்தை எங்களுக்கு தாங்க. இந்த நாட்களை எண்ணம் அறிவு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கவனமா இருக்க, விழிப்போடு இருக்க, தெளிந்த புத்தியோடு இருக்க, அந்த சத்துருவை இனம் கண்டுகொள்ள மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க. எங்களுடைய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இப்படி உள்ள வாழ்க்கையில நாங்கள் மிகுந்த தெளிவு உள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், நாள்தோறும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலையும் இதெல்லாம் வளர்ச்சி தடையா இருக்கிறதோ, நபர்களானாலும் சூழ்நிலையானாலும் அது எதுவானாலும் எல்லாரும் எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர, முன்னேற, வளர, அடுத்தவரை வளர்க்க தேவனை இரக்கம் செய்யும். இதெல்லாம் எங்களை வளர்ச்சி தடையா இருக்கிறது அத்தனையும் எடுத்து போட அன்பை கேட்கிறோம். களை நறுக்கும், களை பிடுங்கும் கர்த்தரே எங்களை சுத்தமாக்கும். நம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவ கிருபை எங்களை தாங்கட்டும். ஒரு நாளும் நாங்கள் விழித்திருந்து, விழிப்போடு வாழ்ந்து,
எச்சரிக்கையோடு வாழ்ந்து தெளிவோடு வாழ்ந்து நாட்கள் கொடிதாய் மாறிடமும் காலத்தை ஆதாயம் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மையப்படட்டும். உடைய ராஜ்யத்திற்கு எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். உங்க நாமம் உயரணுமே. உங்களுடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் கருவியாய் பயன்படுத்தும். உன் கரத்தில் ஒரு புல்லாங்குழல் ஒரு நாள் உமக்கென்று இசைக்க எங்களை தகுதிப்படுத்தும். அதற்கேற்ற பாத்திரங்களை எங்களை மாற்றும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, ஒரு நாள் வளருங்கள், வசனத்திலே வளருங்கள், சுபாவங்களிலே வளருங்கள், ஜபத்திலே வளருங்கள், கொடுப்பதிலே வளருங்கள், ஊழியத்திலே வளருங்கள். உங்களுடைய வளர்ச்சி அநேகருக்கு தெரிய கடவது. வளர்ந்து கர்த்தருக்கென்று விருட்சங்களாய் மாற, ஒரு சிங்காரவரமாய் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் அடுத்தவர்கள் வளர வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய் உம்மை நாங்கள் எங்கள் மத்தியில நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடங்குவதற்கு முன்பதாகவே இந்த இடத்துல நீங்க உலாவி கொண்டிருக்கிறீங்க. உங்க பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை சிருஷ்டித்தீங்களே. எங்களை படைத்ததற்கான நோக்கமே உம்மை ஆராதிக்கவும் உங்கள் நாமத்தை உயர்த்துவோம் தான். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் நேரத்தோடு கொண்டு வந்த உடைய எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்ற எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, let them know உங்கள் வசனம் தான் எங்களை பசி ஆற்றுகிற உணவு, உங்கள் பிரசன்னம் தான் எங்கள் தாகம் தீர்க்கும் தண்ணீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. இந்த கால வேளையில தாகத்தோடு உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் பிரசன்னத்தினாலும் உங்கள் வசனத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்துங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடை கற்களை கத்தர் நிர்மூலமாக்கினதற்காக கத்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ ஆவியானவர் மகிமையாய் சிலுவையில வெற்றி சிறந்த எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த காலை ஆராதனையில ஆண்டவரே நீர் வெற்றி சிறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகான மகிமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். மறவேன் மறவேன் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இருதயத்தோடு. ஆமென். எதற்காக நம்மளை உண்டு பண்ணினார்? அவரை துதிக்கும்படியாய். எதற்காக? எதுக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? என்னை பார்க்கவா? இல்லை, அவரை ஆராதிக்க. ஆமென். அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி ஆராதி. ஹல்லேலூயா. ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காத்திட்டீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மர
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள்.